இலங்கைக்கு வரும் எண்ணெய் கப்பல்கள் ஈரான் கொடுத்த வாய்ப்பை ஏற்க முடியாத நிலையில் அரசாங்கம். வளைகுடாவில் பதற்றம், உயர்மட்ட தளபதிகள் 15 பேர் பலி. ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை பெறுவதற்கான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தைகள் இராஜதந்திர மட்டத்தில் உள்ளன. ஆனால் கடந்த காலத்தில் எங்களால் ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் பெற முடியவில்லை. நாடுகளுக்கிடையேயான ஒப்பந்தங்களின் கையெழுத்திடுவதன் மூலம் இதை செய்ய முடியுமா என்று நாங்கள் பார்க்க முயற்சிக்கின்றோம். ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சர் இலங்கைக்கு வருகை தர உள்ளார். அப்போது அந்த பேச்சுவார்த்தைகளை மேலும் முன்னெடுத்துச் செல்ல வாய்ப்புள்ளது. இலங்கைக்கு எரிபொருள் வழங்குவது குறித்து இலங்கைக்கான ஈரான் தூதுவர் தெரிவித்த கருத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். ஈரானிலிருந்து எரிபொருள் பெறுவதை பொறுத்தவரை தற்போது கப்பல்கள் வைத்திருக்கும் நாடுகளுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் திறன் உள்ளது. ஆனால் எங்களுக்கு அந்த திறன் இல்லை. ஆனாலும் ஈரானின் அந்த நட்புக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் இப்போது கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்க்கு பல விலை மனுக்களை வழங்கியுள்ளோம். விலை மனுக்கள் ஏற்பட்டுள்ளன. எனவே அதனூடாக நாங்கள் எரிபொருளை பெற்றுக் கொள்வோம் என்று நம்புகிறோம். இந்த விலை மனுக்களின் அடிப்படையில் பல எரிபொருள் கப்பல்கள் ஏப்ரல் மாதத்தில் நாட்டுக்கு வந்து சேரும். இவற்றை கொண்டுதான் எரிபொருள் ஒதுக்கீட்டை தீர்மானிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு ஈராக்கின் அன்பார் மாகாணத்தில் அமைந்துள்ள ஈரான் ஆதரவு படைகளின் தலைமையகத்தை இலக்கு வைத்து இன்று அதிகாலை நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் பிராந்திய தளபதி உட்பட குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கின் ஹசாத் அல் ஷாபி என அழைக்கப்படும் மக்கள் அணிதிரட்டல் படைகளின் அன்பார் மாகாண நடவடிக்கைகளுக்கான தளபதி ஜாத் அல் ஃபைஜி இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதை அந்த அமைப்பு உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. அத்துடன் அவருடன் மேலும் 14 போராளிகளும் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. உயர்மட்ட தளபதிகள் கலந்து கொண்ட பாதுகாப்பு மூலாய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே இந்த வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலில் 30 பேர் காயமடைந்துள்ள நிலையில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த கொடூரமான தாக்குதலை அமெரிக்காவை நடத்தியுள்ளதாக ஈரான் ஆதரவு படைகளின் அமைப்பு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது.